என்டிகேனால இவங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியே போச்சு பெரிய மார்ஜினில். ஏன்னா வெறும் 43 சீட்டு வந்து வெறும் 1,98,000 வாக்கில் தான் அதிமுக இழக்குது. அங்கெல்லாம் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க என்டிகே. அப்போ இந்த என்டிகேனுடைய வாக்கு வங்கியை வந்து இங்கே ஏடிஎம்கே கூட கன்சால்ட் ஆகிருந்தால் மறுபடியும் 3வது தடவை வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிகே எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு அதிமுக போன தடவை ஏற்படுத்தினாங்களோ அதே பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்துவாருன்னு நான் பார்க்குறேன். ஆனால் நாம் தமிழர் அவர் பேசுறது வந்து ஒட்டுமொத்த தமிழீழ கொள்கை, தமிழ் தேசிய கொள்கையை வந்து பறந்து விரிந்து பேசுகிறார். அதே மாதிரி விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஆளுங்க போகிறான், எங்கள் தலைவர் போட்டாவே அவர் மூஞ்சியை காமிச்சா ஓட்டு போட்டு நாங்கள் தான் ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர், நாங்கள் போய் பதவி ஏற்கிறது மட்டும்தான் பெண்டிங்குங்கிற அளவுக்கு ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ரியாலிட்டியை இன்னைக்கு கூட இருக்கிற ஆட்கள் பெரிய அளவுக்கு அவங்க எக்கோ பண்ண முடியாது. புது பிரச்சனைங்கிறது செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போனது. ஆனால் அந்த செங்கோட்டையனை கட்சியை விட்டு இவங்க அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தான் அங்கே போயிருக்காரு. விஜய்க்கு எத்தனை சதவீதம் அட்வான்டேஜோ அத்தனை சதவீதம் ஈக்குவலாக அதிமுகவுக்கு டிஸ்அட்வான்டேஜாக மாறுமானா மாறாது. ஏன்னா இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஒரு செங்கோட்டையன் கிடைச்சிருக்காங்க. அதிமுகவில் இந்த செங்கோட்டையன் மாதிரி 1000 பேர் இருக்காங்க. இந்த 52 53 வருஷத்தில் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செங்கோட்டையன் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ செங்கோட்டையன் இருக்கிறனாலவே டிவிக்கு வந்து இன்னைக்கு முதல்வர் ஆயிர முடியுமா, கட்சியை ஜெயிச்சிட முடியுமான்னா அப்போ இந்த செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும்போது ஏன் அதை செய்ய முடியல அவர்னால? இன்னைக்கு வந்து இந்த சிறுபான்மையினர் வாக்குங்கிறது மட்டும் அடிப்படையில் வச்சு பார்த்தீங்கன்னா சீமான் ஏற்கனவே ஓரளவுக்கு அந்த இடத்துல இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் வாக்கு எங்க பின்னாடி இருக்குதுன்றாங்க. நான் பார்க்கறது இளைஞர்கள் வாக்கு இன்னைக்கு பெரிய அளவுக்கு சீமான் பின்னாடி நிற்கிது. நம்மளுடைய அந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது அரசியல்களுடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இனியும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? அட்டாசமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், திமுக காங்கிரஸ் இடையான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை வந்து போட்டிருந்தாலும் அந்த இரு கட்சிகளுக்கான உறவு வந்து தற்போது வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக தெரியுது. எதிர்ப்புறம் அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணியில் இணைஞ்சிருந்தாலும் அதிமுக வீக்கெண்ட் செய்யக்கூடிய பல விடயங்கள் வந்து சமீப காலத்தில் நடந்து வருவது வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேகால இணைஞ்சது, ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவர்களோட நிலைப்பாடு, அதில் வந்து அதிமுக கூட்டணி ஒரு சைடு வீக்கெண்ட் பண்ணிட்டு வருது. இந்த தருவாயில் என்டிகே நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வந்து 2026 தேர்தல் அணிட்டு வராங்க. இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் நினைக்கிறீங்க சார்? ஆமாம், நாம் தமிழர் எப்பயுமே தான் இந்த எலெக்ஷனும் தனித்து போட்டிங்கிறது அவர் மாவீரர் நாளில் பேசும்போது கூட இந்த தடவை வேறு எந்த கட்சியும் வந்து 234 மெஷின்லையும் இருக்காதுன்னா நம்ம சின்னம் தான் இருக்க போகுது, வேறு எந்த கட்சி சின்னமும் 234 பெட்டிலையும் இருக்காது, அதே வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி, அதனால் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி அடிங்க, நல்ல துரிதமாக களப்பணி பாருங்கள். அதே மாதிரி மாநாட்டுக்கு கூட தனியாளாக வந்தீங்கன்னா உலர விட மாட்டோம், ஏன்னா குடும்ப கொடுத்துட்டு பரம்பரை எல்லாம் அவங்க பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன் மாமா மச்சான் அங்காளி பங்காளின்னு அத்தனை பேரும் குடும்பமாக பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு வந்து அங்கே சேருங்கன்னு சொல்லி கட்டளை இட்டிருக்கார் சீமான். ஸோ அதனால் சீமான் வந்து அவருடைய ட்ராக் தனி அந்த ஒன்று. இப்போ நீங்கள் திமுக கூட்டணின்னு வரும்போது நல்லா ரொம்பவே அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிஞ்சது வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பெரிய முட்டல் மோதல்கள் இருக்குது. மேலிட காங்கிரஸ் வந்து விஜய் கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த மோடி எதிர்ப்புங்கிறதுக்குள்ளார வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இன்றைக்கி தேஞ்சு போய் கழுதை தேஞ்சு கட்டருமான கதையாக இருக்கிற கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ். எல்லா இடத்துலையும் அவங்க தான் தியாகம் பண்ணி ரீஜனல் பார்ட்டியை வளர்த்தி விட்டுட்டுருக்காங்க. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் காங்கிரஸை மீட்டுருவாக்கம் பண்ணணுன்னா இப்போ நீங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய பாதையே சரியான பாதை இல்லை. இது நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வித்தியாசமாக ஸ்ட்ராட்டஜைஸ் நீங்கள் பண்ணி ஆகணும். ஆனால் சரியாக இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் கூடி இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் இன்றைக்கி காங்கிரஸில் வந்து இதே தான் வந்து கார்த்திக் சிதம்பரமும் வருத்தப்படுறாரு. இன்றைக்கி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் அமைப்பு இல்லை, எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக காமிக்கிற அளவுக்கு யார் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி தேதியில் வந்து திமுகவை நம்பி தான் போக வேண்டியது இருக்குது, அந்தளவுக்கு வீக்காக இருக்கிறோன்னு வெளிப்படையாக சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி திமுகவில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வீக்காக தான் இருப்பீங்க, திமுகவில் இருக்கிற வரைக்கும் வீக்காக தான் இருப்பீங்க, நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகவே முடியாது. ஏன்னா திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே கூட்டணி கட்சிகள் தேவை, அரவணைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எந்த கட்சியும் வளராமல் திறமையாக பார்த்துப்பாங்க. இது எக்ஸலண்ட்டான ஸ்ட்ராட்டஜி டிஎம்கே கிட்ட. இது மற்ற கட்சிகள்லாம் படிக்கணும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி திருப்பி காங்கிரஸ் வந்து இங்கேயே போனால் அவங்க கட்சி மீட்டுருவாக்கம் பண்ண முடியாது. எந்த இடத்துலையும் இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சிவாக ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதனால் வெளியே போகலாம், இத்தனை நாள் வரைக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு, இன்றைக்கி விஜய்ங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அங்கே போகலான்ட்டு தான் ரொம்பவே முயற்சி நடத்தினாங்க எல்லாருமே. பொறுத்து அது இந்த கரூர் ஸ்டாம்பில் கூட காங்கிரஸ்காரங்க வந்து திமுக அழுத்தம் கொடுத்து கூட யாருமே விஜய் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ரூமர் நிறையா போயிட்டு இருக்கும்போது திமுகவும் இதை ரசிக்கலை. பீகார், குறிப்பாக பீகார்னுடைய எலெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்பவே டெசிமேட் ஆயிடுச்சு காங்கிரஸ். ஆனால் என்னுடைய பார்வையில் என்னென்னா, காங்கிரஸ் வந்து 2020 வாங்கின வாக்கை விட அதிகமாக தான் 2025 பீகாரில் வாங்கியிருக்காங்க. கம்மியாக வாங்கல. அன்றைக்கி 70 தொகுதியில் நின்று வாங்கினதை விட இன்றைக்கி 61 தொகுதியில் நின்று வாக்கு கூடுதலாக வாங்கியிருக்காங்க. சீட்டு கன்வெர்ட் ஆகலை. ஆனால் வாக்கு சதவீதம் வந்து சற்றேறக்குறைய கொஞ்சம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கே ஒழிய குறையில. ஆர்ஜேடிக்கும் அதே மாதிரி தான். பட் புதுசாக வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்த அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி வந்து பாரதிய ஜனதாவுக்கு போனனால அவர் ஒரு 5.6% உள்ளார வராரு. இன்னொரு கட்சி வந்து 1.6. ஸோ ஒரு 7.5% வாக்கு உள்ளார வருது. இந்த பாரதிய ஜனதாக்குள்ள கூட்டணியில் இருந்த ஒரு விஐபி கட்சி வெளியே போகுது. அவங்களுக்கு ஒரு 1.5%. அப்போ 7.5% உள்ளார வருது, 1.5% வெளியே வரும்போது ஒரு கூட்டணியிலேயே 6% அவங்க எட்ஜ் எடுத்துட்டாங்க. பத்தாக்குறைக்கு ஜன்ஸ்வராஜ் வேற நின்று ஓட்ட பிரிச்சது கொஞ்சம் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 3.66% எடுத்தாங்க. அது லாஸ். அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து அங்கே பெரிய தோல்வியெல்லாம், சீட் இல்லை, ஆனால் வாக்கு அந்த மக்கள் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த ஆதரவு இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அங்கே அந்த ஏஎம்ஐஎம் ஒவைஸ்னுடைய கட்சி நின்று அந்த சிறுபான்மையினரோட வாக்கை வந்து காங்கிரஸ்க்கு வராமல் அதை பிரித்து அவர் 5 சீட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஏற்கனவே போன தடவையும் 5 ஜெயிச்சாங்க. அந்த 5ல் வந்து 4 எம்எல்ஏவை வந்து ஆர்ஜேடி தூக்குனாங்க. பட் இருந்தாலும் இந்த தடவையும் திருப்பி நிறுத்தி அதே 5 சீட் அவருக்கு எடுத்தாங்க. அப்போ இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ காங்கிரஸ் வந்து உடனே அங்கே தோத்துட்டுனாலவே இங்கேயும் வந்து பயந்துக்கிட்டு திருப்பி அங்கேயே போய் அடைக்கலம் ஆகணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த 5 நபர் கொண்ட நெகோசியேஷன் கமிட்டி போட்டிருக்காங்க. திமுகவும் வந்து அந்த பீகார் மாநிலத்தினுடைய தோல்வியை காங்கிரஸ் வந்து படுபாலத்துக்கு போயிடுச்சு, அதனால் வந்து நீங்கள் இருக்கிறனா இல்லைன்னா வெளியே போங்க, போகிறதுனா போங்கங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டனால பயந்து அடிச்சு பிடிச்சி போட்டிருக்காங்க. காங்கிரஸ்க்கு ஏன் இவ்வளோ தேவையில்லாத பயம்னு நான் கேட்குறேன். எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பயம்? இப்போ நீங்கள் 18 எம்எல்ஏ வச்சிருந்து மட்டும் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே கேட்குற மாதிரி நீங்கள் சாதித்தது என்ன? தமிழ்நாட்டில் 69க்கு அப்புறம் நீங்கள் சாதித்தது என்ன? ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் வந்து இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்ககிட்ட. இதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து கட்சியை மீட்டுருவாக்கம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு 7-8-10 பேர்த்துக்கு ஆதாயம் கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க உங்களை கூட்டணியை நோக்கி இங்கே திமுக கிட்டே இருக்கலாம்னு நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி 5 நபர்கள் கொண்ட குழு போட்டாலும் அந்த குழுவில் 2 பேர் தான் தமிழ்நாட்டுக்கார ஆளுங்க, ராஜேஷும் செல்வ பெருந்தகையும். அதில் ராஜேஷ் வேற விஜய் அவர்களின் கூட்டணி விரும்பக்கூடிய ஒருத்தராக இருக்காரு. அதுதான் அவங்க ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், ஐயா திருச்சி வேலுசாமி, இவங்க எல்லாமே வெளிப்படையாக பெரிய அளவுக்கு வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தவங்க. ஏன்னா அவங்களாம் வந்து காங்கிரஸ் கட்சி எப்படியாவது வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது ஒரு சைடில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி மறுபடியும் மீட்டுருவாக்கம் பண்ணணும். திமுக கிட்டே அது திமுக ஆலமரமாக தான் இவங்களுக்கு தெரியுது, அதில் தப்பு இல்லை. ஆனால் ஆலமரத்துக்குள்ள ஏதாவது வளருமா? நிச்சயம் வளராது. அப்படி தான் இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் போய்கிட்டு இருக்குது. இந்த நிலைமை காங்கிரஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து இன்றைக்கும் இந்த கூட்டணி இன்றைக்கி வந்து எத்தனை சீட்டுன்னு பேரம் போடுறதுக்கு திமுக அந்த கவுண்டரை ஓப்பன் பண்ணிட்டாங்களா? இல்லை. அதுக்குள்ளார நீங்கள் கமிட்டி போட்டு என்ன செய்கிற பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அப்போ இது வந்து ஏதோ ஒன்று இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டியை தான் நான் பார்க்குறேன். இந்த கமிட்டி போட்டதுக்கு அப்புறமும் ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி கட்டாயமாக திமுகவினுடைய கூட்டணி இன்றைக்கி இப்படி இருந்தாலும் இன்றைக்கி இந்த கூட்டணி கட்சிகள் பண்ணக்கூடிய செயல்பாடுகளெல்லாம் பார்க்குறோம். போன தடவை நம்ம விசிகா என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தோம். காங்கிரஸ்க்கு இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது ரொம்ப நாளாகவே பார்த்துட்ருக்கோம். மற்ற கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு பார்த்தோம். 2019 கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 10 கோடி, இந்திய கம்யூனிஸ்ட் 15 கோடி, கூட இருக்கக்கூடிய அந்த கொங்கு நாடு ஈஸ்வரனுக்கு 15 கோடி, 40 கோடி ரூபாய் இவங்களுக்கு காசு கொடுத்து தான் கூட்டணியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எல்லா இடத்துலையும் அப்பட்டமாக அவங்களுடைய கம்யூனிஸ்டுகளுடைய பேர் கெட்டு போச்சு. அதே மாதிரி தொழிலாளர் நலனுக்காக போராடுறீங்க, இது வரைக்கும் என்ன போராட்டத்தை பண்ணி உரிமையை மீட்டு கொடுத்தாங்க இந்த 4.5 வருஷத்துக்குலாங்கிற தெரியல.
ஸோ அப்போது இந்த அளவுக்கு அந்த கூட்டணி கட்சிகள் பூராமே அவங்க வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கை இழந்திருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கூட்டணி கட்சிகள் உங்களோட இருந்தாலும் வாக்குகள் இந்த தடவை திமுகவுக்கு போகாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து 2016 எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அதுலேருந்தே அதிமுக வந்து பெருசாக டேமேஜ் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது. ஏன்னா இவங்க வாக்கு வங்கி ஏறும்போதெல்லாம் அதிமுகவோட வாக்கு வங்கி வந்து குறைஞ்சிட்டே வருவது வந்து பார்க்க முடியுது. இப்போது இந்த 2026 பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர் மத்தியிலும் அவங்கள வந்து தன் பக்கம் திருப்ப என்டிகே வந்து சில விஷயங்களை வந்து கையில் எடுத்து வராங்க. ஸோ 2026 பேரலாக திமுகவும் சரி அதிமுகவும் வீக்கெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கி வந்து இந்த சிறுபான்மையினர் வாக்குங்கிறது மட்டும் அடிப்படையில் வச்சு பார்த்தீங்கன்னா சீமான் ஏற்கனவே ஓரளவுக்கு அந்த இடத்துல இருக்கார். இப்போ அதில் பெரிய ஓட்டையை போடுறதுக்கு யார் வராங்கன்னா விஜய் அவர்கள் தான். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் சிறுபான்மையினர் மத்தியில். ஏன்னா இன்னைக்கு எந்த கட்சியிலையாவது நாம் தமிழர் உட்பட சிறுபான்மையினர் வகுப்பை சார்ந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்காங்களா? இல்லை. விஜய் கிட்ட அவரே சிறுபான்மையினர். அப்போ ஒரு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வேணும், நான் ஒரு சிறுபான்மையினர்கிறனால ஒரு கட்சிக்கு வாக்களிக்க போறேன்னு நினைக்கிறீங்க, இந்த 4 பேர்த்துல யாரை சூஸ் பண்ணுவாங்க? விஜய். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரா இருக்கும்? விஜய். அப்போ இந்த இடத்துல பெரிய டென்ட் வந்து விஜய் அவர்கள் வந்து, அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு திமுகவுடைய வாக்கு வங்கி இந்த மாதிரி சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அதிகம் அவங்களுக்கு, அதில் பெரிய ஓட்டையை போடுறது விஜய் போடுவார். அதே மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் வாக்கு எங்கே பின்னாடி இருக்குதுன்றாங்க. நான் பார்க்குறது இளைஞர்கள் வாக்கு இன்னைக்கு பெரிய அளவுக்கு சீமான் பின்னாடி நிற்கிது, இன்னைக்கு வந்து விஜய் பக்கமும் நிற்கிது. நம்மளுடைய அந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது 18 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் சற்றேறக்குறைய 40% மக்கள் தொகை இருக்குது வாக்காளர்கள். 18லேருந்து 29. அதே மாதிரி 30லிருந்து 59 வயசு வரைக்கும் அடுத்த 40, 60 வயசு அதுக்கு மேலே மீதி 20. அப்போ விஜயனுடைய செல்வாக்கு இப்போ 40% இளைஞர்கள்னா இதில் வந்து ஒரு 80% இப்போ இந்த இளைஞர்கள் நடுத்தர வயது சீனியர் சிட்டிசன்ஸ், இதில் வாக்கு சதவீதம் எந்த கேட்டகரி வந்து எவ்வளோ வாக்கு விழுவும்? இளைஞர்கள் அதிகமாக ஓட்டு போடுவாங்களா, நடுத்தர மக்கள் அதிகமாக ஓட்டு போடுவாங்களா, வயதானவர்கள் அதிகமாக ஓட்டு போடுவாங்களா? இப்போ இளைஞர்கள் 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்த்தில் வாக்கு இந்த செக்மெண்ட்டில் அதிகமாக விழுவுமா? 39 வயசுலேருந்து 30லிருந்து 59 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு சாவடிக்கு போவாங்களா, இல்லை 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் வாக்கு வங்கிக்கு போவாங்களா? விஜய் அவர்கள் வருகை பார்க்கும்போது இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இளைஞர்கள் போவாங்க. அப்போ இந்த 40% இளைஞர்கள் வாக்குங்கும் போது சற்றேறக்குறைய ஜென்ரலாகவே ஒரு 70-75% வாக்கு வங்கி. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக வரும்போது ஒரு 80% இங்கே விழுவுமா? நிச்சயமா. அப்போ 40% இளைஞர்களில் 80% வாக்கு வங்கி விழுவுதுன்னா 32% இளைஞர்களுடைய வாக்கு விழுவுதுன்னு வச்சுங்க. இதில் சற்றேறக்கூடிய விஜய் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10லேருந்து 15 எடுக்க முடியுமா? அதாவது நீங்கள் ஓவராலாக சொல்கிறீங்க 32ல் 15. அதான் இப்போ 32ல் 50, பாதிக்கு பாதி விஜய் பக்கம் போதுன்னு வச்சுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இளைஞர்களும் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு உண்மை இல்லை அப்படின்னா கூட இந்த 40 8 32% பாதினா எவ்வளோ? 16%. அப்போ இந்த 16% இளைஞர்கள் இன்னைக்கு விஜய் பக்கம் போயிடுவாங்க மினிமம். நிச்சயமா. இன்னைக்கு இளைஞர்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறது திமுக பக்கம் இருக்குதுன்றாங்க. அப்போ இந்த இளைஞர்களுடைய அடி அங்கே விழுவுதா? நிச்சயமா. இப்போ நடுத்தர வர்க்கத்தில் எவ்வளோ தூரம் பெருசாக வாக்கு வந்துடும்? பெருமளவு வராது. ஒரு 70-75% விழுவுமா? அவ்வளோ விழுமானே தவிர்த்தாங்க. இல்லை, 40% இருக்காங்க, அதில் எத்தனை சதவீதம் மக்கள் வாக்களிப்பாங்கன்னு கேட்குறேன். ஒரு 60லேருந்து 70, 70ன்னு வச்சுக்கோங்க நீங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40ல் 4 28. இப்போ இந்த 28ல் எத்தனை பர்சன்டேஜ் விஜய் எடுக்கலாம் அவங்க? அது பாதினே வச்சுக்கலாம். பாதியெல்லாம் போகாது, பாதினே வராது. ஒரு அதுலேருந்து ஒரு 10%, 20% வயசான ஆளுகிட்ட. அப்போது நான் அதனால தான் முதலே சொன்னேன், நமக்கு கரூருக்கு முன்னாடி என்னுடைய கணக்கு வந்து 10 to 15, கரூருக்கு அப்புறம் மினிமம் 15ன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம டேட்டாவை எடுத்து உட்காரும்போது 15 to 20 வந்து ஈஸியாக வந்து விஜய் அவர்கள் கொண்டு போவார். அப்போ இதில் இன்னைக்கு இளைஞர்களுடைய வாக்கு வங்கி திமுக கிட்ட இருக்கிற வாக்கு வங்கி விஜய் நோக்கி பயணிக்குது, சீமானை நோக்கி பயணிக்குது. இந்த 2 போன தடவை வந்து பாரதிய ஜனதாவில் அண்ணாமலை இருந்தனால அவர்கிட்ட கொஞ்சம் போச்சு. இன்னைக்கு அவர் அந்த ஃபேஸ் இல்லைங்கிறனால அதுவும் பெரியது, அது பிரிஞ்சு இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதாவது தனியார் என்ன என்டிஏ சொல்கிறீங்க? ஆமாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகளிர் ஓட்டு தான் இன்னைக்கு பெரிய ஆப்பு. டிஎம்கேக்கு எங்கே விழுதுன்னா மகளிர் வாக்கில் தான். ஏன் சார் அவங்க இலவச பேருந்து விட்டுருக்காங்க? எல்லாம் விட்டுருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு வீடு நீங்கள் சொந்தக்காரங்க கிட்டலாம் போய் பேசியிருக்கீங்களா உங்கள் வீட்டில்? இல்லை. நீங்கள் போய் தயவுசெய்து நீங்கள் இந்த லீவில் போகும்போது பேசுங்க, யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க சித்தி, யாருக்கு ஓட்டு போடலான்னு பெருமா, அக்கா,
மாமா அத்தை எல்லாம் கேளுங்க, குறிப்பாக பெண்கள்கிட்ட பெரிய அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு அங்கே தென்படுறது தெரியுது. அதுக்கு காரணம் திமுகன்றீங்களா எப்படி சார்? ஆமாம், ஏன்னா இன்னைக்கு மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தா போதும். இன்னைக்கு பாதுகாப்பு, இன்னைக்கு மகளிரினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில்? படுமோசம். ஓஹோன்னு இருக்கா? படுமோசமாக இருக்கு. 5 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு இப்போ கற்புக்கு கையில் பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஷோர். கேட்டால் நாங்கள் தான் 1000 ரூபா கொடுக்குறோம்ல, இலவச பஸ் பயணம் கொடுக்குறோம்ல. அப்போது இந்த அளவுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை பிரச்சனை கலாச்சாரம். அப்போ இந்த மகளிர் வாக்கு வங்கியும் பெரிய அளவில் வந்து திமுக விட்டு வெளியே வருது. ஏற்கனவே அந்த SC ST ஓட்ட போன தடவை பார்த்தோம். இந்த கூட இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியாக அவங்களுடைய இதுக்கு மக்களாக செய்யாதனால அந்த ஓட்டும் பிரியுது. அப்போது இன்றைக்கி விஜய் உள்ளார வரனால திமுகவுடைய கோர் ஓட் பேங்கை பெரிய அளவுக்கு எடுக்கிறாரு. அப்போ சீமானும் அதில் கை வைக்கிறாரு, அதிமுகவும் இதில் கை வைக்குது. அப்போ பெரிய அளவுக்கு திமுக கட்ட கூட்டணி கட்சிகளுடைய பலம் இருந்தாலும் வாக்கு சேதாரம் இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு அந்த கூட்டணிக்கு ஏற்படும். கூட்டணி கட்சிகள் கூட இருந்தாலும் அந்த வாக்குகள் அங்கே இருக்காது. ஏன்னா அதை இதை தான் விஜய் கூட ஒரு தடவை சொன்னார் இல்லையா, அந்த அரித்தமெட்டிக்கெல்லாம் பொய் பண்ணுற அளவுக்கு மக்களை முடிவெடுப்பாங்கன்னு அதை நோக்கி தான் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக எல்லாமே நான் விஜேபி காட்டி வரும்னு நான் சொல்லலை. பெரிய அளவுக்கு வந்து இன்றைக்கி டிஎம்கே கிட்ட இருந்து எடுப்பாங்க. அவங்க வச்சிருக்க மாதிரி நாங்கள் பாருங்கள் அப்படியே நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம், போன தடவை 45% எடுத்தோம், இந்த தடவை அதே 45% எடுக்கங்கெல்லாம் கனவுல கூட நினைக்காது. நீங்கள் சொல்கிறது 2021 என்டிகேவால் ஏடிஎம்கேக்கு என்ன ஆச்சோ 2026 டிஎம்கேக்கு விஜயால் ஆகுன்றீங்களா? பெரிய அளவுக்கு இன்னைக்கு என்டிகேனால இவங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியே போச்சு பெரிய மார்ஜினில். ஏன்னா வெறும் 43 சீட்டு வந்து வெறும் 1,98,000 வாக்கில் தான் அதிமுக இழக்குது. அங்கெல்லாம் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க என்டிகே. அப்போ இந்த என்டிகேனுடைய வாக்கு வங்கியை வந்து இங்கே ஏடிஎம்கே கூட கன்சால்ட் ஆகிருந்தால் மறுபடியும் 3வது தடவை வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிகே எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு அதிமுக போன தடவை ஏற்படுத்தினாங்களோ அதே பாதிப்பை இன்னைக்கு விஜய் அவர்கள் திமுகவுக்கு ஏற்படுத்துவாருன்னு நான் பார்க்குறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த டேட்டாவை உள்ளார போய் உட்காந்து மண்டையை ஒடிச்சு என்ன தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய சிற்றறிவு கேட்டின வகையில் இதெல்லாம் தான் தெரியுது நமக்கு. குறிப்பாக எதிர்த்தரப்பான ஏடிஎம்கே நாளுக்கு நாள் வந்து வீக் ஆகிட்டு வராங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? செங்கோட்டையன் அவர்களோட விஜய் அவர்களோட இணைஞ்ச அந்த வரவாக இருக்கட்டும், அந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அவங்களோட அந்த எதிர்த்தாக்குதலாக இருக்கட்டும், ஏடிஎம்கே ரொம்ப நிலைக்குள்ள வைக்குதா? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்து அவங்க 2 பேர்த்தை தவிர மற்ற கட்சிகள் இன்ன வரைக்கும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு உள்ளார வராமல் இருக்கிறது ஒரு தேக்கத்தை இருக்கிற மாதிரி இருக்கிறது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இப்போ செங்கோட்டையன் போனனால நஷ்டமா? செங்கோட்டையன் விஜய்க்கு போனனால விஜய்க்கு லாபம், விஜய்க்கு அட்வான்டேஜ், தாவேக்காக்கு அட்வான்டேஜ். பட் அதிமுகவுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் அவங்க கட்சியை விட்டே நீக்கியிருக்க மாட்டாங்க. அவர் இன்னைக்கு நீக்கப்பட்டு போகிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அவர் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் செங்கோட்டையன் இருந்தனால அங்கே போகிறார். அதோட அதுக்கு முன்னாடி வரைக்கும் செங்கோட்டையன் சொல்லிட்டு இருந்தது என்ன, பிரிஞ்சிருந்த அதிமுக காரங்களை அப்புறம் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நான் போனேன்னு ஐயா முத்துராமலிங்கம் ஜெயந்தியில் கூட நின்று பேசினார். இன்றைக்கி அதுக்குண்டான செயல்பாடுகள் ஏதாவது எடுத்தாரா? இல்லை. அப்போ என்னன்னா இவங்க யாரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சு போய் அவர் அங்கே போயிட்டார். அப்போ அவரை நம்பி இருந்த டிடிவியும் ஓபிஎஸ் இப்போ என்ன பண்ண போறாரு? ஓபிஎஸும் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்துருக்காரு. இல்லைன்னா என்ன பண்ண போறாரு? திமுக நாங்கள் வந்து இந்த குழுவை வந்து உரிமை மீட்பு குழுவை உரிமை மீட்பு கழகம்னு மாற்றுவோம். சரி, மாற்றி என்ன பண்ண போறீங்க? எலெக்ஷனில் இறங்க முடியும். ஒரு தனிப்பட்ட ஒரு ஓபிஎஸ்னுடைய ஃபேக்ஷனாக போனால் இப்போ போன தடவை பார்த்தா என்டிஏல ஒரே சீட் கொடுத்தாங்க. அதே வந்து அவருக்கு ரொம்ப மனக்கசப்பாகி போச்சு. என்னடா இது வந்து ஒரு சீட்டு தான் கொடுக்குறீங்கன்னு. டிடிவிக்கு கூட 3 சீட் 4 சீட் கேட்டாங்க. ஐயோ நான் எனக்கு நிற்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, வேண்டான்னு 2 சீட்டை வாங்கினாங்க. தேனியையும் திருச்சியும் வாங்கி வெறும் 1% கீழே தான் டிடிவியினுடைய வாக்கு வங்கி. அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரே தொகுதி. அப்போ இந்த மாதிரி திருப்பி வந்து இன்றைக்கி என்ன இப்போ இப்படி ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? ஏதோ கூட நிற்கிறவங்களுக்குலாம் சீட்டு வேணும்ல. எதுக்காக இன்றைக்கி ஓபிஎஸ் பின்னாடி நிற்கிறாங்க? நீங்கள் அரசியலில் ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடி நிற்கிறவங்களாம் யார்? கொள்கைக்கு அப்படியே கொள்கையினுடைய கொந்தளிப்பில் பின்னாடி நிற்கிறாங்களா? நமக்கு எதனா லாபம் வந்துடுமா, அவ்வளோதான். நமக்கு சீட்டு கிடைக்குமா, நமக்கு பதவி கிடைக்குமா, நமக்கு பணம் கிடைக்குமா, இதுதானே ஒவ்வொரு கட்சியிலையும் எதிர்பார்ப்பு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுக்கு நீங்கள் எம்பி தேர்தலில் கொடுத்த மாதிரி ஒரு சீட்டு கொடுத்தீங்க, வெறும் ஒரு 4-5 எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட அத்தனை பேர் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ அதனால் நம்ம ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்து எங்கேயோ ஒரு கூட்டணிக்கு போனால் கொஞ்சம் சீட்டு பேசலாம். அப்போ இவர் கட்சி ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி ஓபிஎஸ் வெளியே வந்துட்டனால இன்றைக்கி அதிமுகவுக்கு இந்த 2024 இன்றைக்கி வரைக்குள்ளார ஏதாவது புது பாதிப்பு ஏதாவது வருமா? இல்லை, அதே பாதிப்பு தான். நீங்கள் அன்றைக்கும் போயிட்டீங்க, டிடிவி வெளியே போயிட்டார். அப்போது இன்றைக்கி அதிமுகவுக்கு இருக்கிறது எல்லாமே
பழைய பிரச்சனை தான், புது பிரச்சனை எதுவும் கிடையாது. நிச்சயமா. புது பிரச்சனைங்கிறது செங்கோட்டையன் தாவேக்காக்கு போனது. ஆனா அந்த செங்கோட்டையனை கட்சியை விட்டு இவங்க அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தான் அங்க போயிருக்காரு. அப்ப அது விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ். விஜய்க்கு எத்தனை சதவீதம் அட்வான்டேஜோ அத்தனை சதவீதம் ஈக்குவலா அதிமுகவுக்கு டிஸ்அட்வான்டேஜா மாறுமானா மாறாது. ஏன்னா இன்னைக்கு தாவேக்காக்கு ஒரு செங்கோட்டையன் கிடைச்சிருக்காங்க. அதிமுகவில் இந்த செங்கோட்டையன் மாதிரி 1000 பேர் இருக்காங்க. இந்த 52 53 வருஷத்துல இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செங்கோட்டையன் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப செங்கோட்டையன் இருக்கிறனாலவே டிவிகே வந்து இன்னைக்கு முதல்வர் ஆயிர முடியுமா, கட்சியை ஜெயிச்சிட முடியுமான்னா, அப்ப இந்த செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும்போது ஏன் அதை செய்ய முடியல அவர்னால? இந்த கேள்வி வருதுல்ல. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேக்கு பலமா இருப்பாரா? கட்டாயமா பலமா இருப்பாரு. விஜய்க்கு வந்து பலமா இருப்பாரா? கட்டாயமா பலமா இருப்பாரு. ஆனா இங்க எந்த அளவுக்கு பலம் கூட்டுறாரோ அந்த பலம் பூரா அதிமுகவினுடைய பலகீனமா மாறிடணும் நம்ம எடுத்துக்க முடியாது. எந்த அளவுல பலம் கூட்டுறாருன்னு சொல்றீங்க சார்? வாக்கு வங்கியை எதனா கொண்டு போக? வாக்கு வங்கியில் இல்ல. அதுதான் வந்து அதிமுக பலம் இல்லைன்னு சொல்றது வந்து வாக்கு வங்கிக்காக தான். ரைட். அப்போ வந்து வாக்கு வங்கி அவருக்கு பின்னாடி கிடையாது. டிவிகேக்கு என்ன? டிவிகேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு அவர் பின்னாடி நிற்கக்கூடிய ஆட்கள்ல யாராவது கள அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒற்றையால நீங்க சொல்லுங்க. நிச்சயம் யாரும் இல்லை. யாரும் இல்லை. ஆனா இவர் 55 ஆண்டு காலம் அரசியல் கள அரசியல் அனுபவசாலி. யாரு? செங்கோட்டையன். 9 தடவை எம்எல்ஏ. அப்போ 9 தடவை இவர் வந்து பொது தேர்தலை சந்திச்சிருக்கார். அப்போ இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே வந்து அவர் தான் வந்து சுற்றுப்பயண பிரயாண திட்டங்கள் எல்லாம் போட்டு கொடுக்குறவர். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார எந்த சந்துக்குள்ளார போனால் எந்த பொந்தில் வெளியே வர முடியுங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும். அப்போ ஏதுவான ஒரு ஃபீல்டு டூர் பிளான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளையும் இவருக்கு தெரிஞ்சு வச்சிருப்பார். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி டூர் போகும்போது அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ நாம் தமிழர்கிட்டே நம்ம சொல்றது என்னன்னா, நாம் தமிழர் அவர் பேசுறது வந்து ஒட்டுமொத்த தமிழீழ கொள்கை, தமிழ் தேசிய கொள்கையை வந்து பறந்து விரிந்து பேசுறாரு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ராமநாதபுரத்தில் பிரச்சனை வேற மாதிரி இருக்கும், சிவகங்கையில் வேற மாதிரி பிரச்சனை இருக்கும், ஈரோட்டில் வேற பிரச்சனை இருக்கும், கன்னியாகுமரியில் வேற பிரச்சனை இருக்கும். அப்போ அந்தந்த தொகுதிக்கும் பிரச்சனைகள் வேற வேற. அப்போ அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த வாக்காளருக்கு நீங்கள் போய் உட்கார முடியும். என் பிரச்சனையை பற்றி பேசுகிறார், என் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறார். இப்போ வெறும் பறந்து விரிந்த தமிழ் தேசியம்னு பேசும்போது அந்த தமிழ் தேசிய கொள்கை ஈடுபாடு இருக்கிறவங்க கட்டாயமாக ஈர்க்கப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மக்களுடைய அந்த பகுதி மக்களினுடைய பிரச்சனைகளை நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்கிறத வச்சு அந்த வாக்காளர் ஈர்க்கப்படும். அப்போ 234 தொகுதிக்கும் ஒரே பிரச்சனை இல்லை. ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் சராசரியாக 300 பூத்துன்னா 300 பூத்துக்கும் ஒரே பிரச்சனை இருக்காது. நிச்சயமா பூத்துக்கு பூத்து வேற பிரச்சனை இருக்கும். ஒரு பூத்துக்கு 4-5 தெருவுனா 4 தெருவுக்கும் வேற வேற பிரச்சனை இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு அந்த அடிப்படை அரசியல் நாடிய தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அரசியல் களமாடுன நபர்கள் இன்னைக்கு விஜய் கூட இருக்காங்களா? நிச்சயம் இல்லை. அப்ப செங்கோட்டையை நீங்க போகும்போது இதுக்கு அவர் உதவுவாரா, உதவ மாட்டாரா? நிச்சயம் உதவுவார். அதை தான் நான் சொன்னேன். அது இல்லாமல் பெர்ஸ்பெக்டிவ் பேட்டிலையும் வின் பண்ணுறாரு. என்ன வின் பண்ணுறாரு? அவர் வந்து நான் வந்து எம்ஜிஆர் அண்ணா வழியில் வரேன், நான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கும்போது பாருங்கள், செங்கோட்டையன் எங்கே இருந்தார்? தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தார், அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா கிட்ட இருந்தாங்க, அப்புறம் செங்கோட்டையன் இருந்தாங்க. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த செங்கோட்டையன் பாருங்கள் என்னுடைய தலைமையேற்று வந்திருக்காரு. அப்போ நாங்கள் ஒரு பெரிய மாற்று. இது பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ண உதவுமா, உதவாதா? நிச்சயம். இது பெரிய அட்வான்டேஜ். அப்போ இன்னைக்கு நான் பார்க்குறது பல இடத்துல நான் சொல்கிறது தான். ஒன்று, தாவேக்காக்கு வெளியே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு, விஜயெல்லாம் ஒரு ஆளுங்களா கூத்தாடிங்க, ஒன்றுமே கிடையாதுங்க, சினிமாக்காரன் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. முற்றிலும் தவறு. அதே மாதிரி விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஆளுங்க போகிறான், எங்கள் தலைவர் போட்டாவே அவர் மூஞ்சியை காமிச்சா ஓட்டு போட்டு நாங்கள் தான் ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர், நாங்கள் போய் பதவி ஏற்கிறது மட்டும்தான் பெண்டிங்குங்கிற அளவுக்கு ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இதுவும் தவறு. இந்த அண்டர் எஸ்டிமேஷனுக்கும் ஓவர் எஸ்டிமேஷனுக்கு நடுவில் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ரியாலிட்டியை இன்னைக்கு கூட இருக்கிற ஆட்கள் பெரிய அளவுக்கு அங்கே எக்கோ பண்ண முடியாது. இன்னைக்கு போகிற செங்கோட்டையன் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது? அதை சொல்ல முடியும். இந்த ரியாலிட்டியை எக்கோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு இருக்குது. அதை வந்து அவர் சொல்லலாம். ஆனால் இது எல்லாம் அவருக்கு செங்கோட்டையனுக்கு அங்கே ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும். நேரடியாக சொல்லிட்டாங்களா சார், விஜய்கள் தான் ரிப்போர்ட் பண்ணுவார் கூட. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செங்கோட்டையனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். உங்கள் கையில் இருக்கிறது AK-47 துப்பாக்கி. அந்த AK-47 துப்பாக்கி எவ்வளோ பவர்ஃபுல்லான துப்பாக்கின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த துப்பாக்கியை நான் வச்சிருந்தா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னா என்ன பிரயோஜனம்? நிச்சயமா. அந்த மாதிரி இன்னைக்கு செங்கோட்டையன் கட்டாயம் பலம் கொடுப்பாரு விஜய்க்கும் தாவேக்காக்கும். ஆனால் அவரை எப்படி பயன்படுத்தணுங்கிறது இவங்களுக்கு
இவங்க கையில் தான் இருக்குது அது. அப்போ எந்த அளவுக்கு செங்கோட்டையன் அவர்களை எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும், அது இன்னைக்கு விஜய் கூட அவர் நேரடி தொடர்பில் 24/7 இருக்கக்கூடிய மாதிரி ஹைரார்கி வைக்கணும். இல்லை நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவை பார்த்துட்டு புஷி ஆனந்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட தகவல் வந்துடும் நீங்கள் அப்படி வாங்கன்னா அவர் வந்து சோர்வடைஞ்சிருவார், ரசிக்க மாட்டார். அது அதெல்லாம் வந்து இன்னைக்கு டைரக்ட் ஆக்சஸ். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஃபோனை எடுத்து விஜய் கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்கணும், விஜய் அவர்களும் நேரடியாக செங்கோட்டையன்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். இந்த ஒரு ஹைரார்கியில் வந்துச்சுன்னா செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட இருந்து விஜய்னால நிறைய அனுகூலங்களை கட்சிக்காகவும் அவருடைய அரசியலுக்காகவும் அவரால் எடுக்க முடியும். இல்லை நீங்கள்லாம் அப்படி அந்த ஒரு ஹைரார்கி கிரவுண்டில் அப்படி வந்து வாங்க அப்படின்னா அது அவ்வளோ இவங்க எதிர்பார்க்குற பலன் கொடுக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. ஐ மேபி ராங், பட் அது என்னுடைய பார்வையாக பார்க்குறேன் சார். பலர் கேள்வி தெளிவாக சார். நன்றி சார். நன்றாஜ்.